அவ்வளோதான். நம்ம கொச்சின் டு பெங்களூர் ட்ரிப்பில் அடுத்து பார்த்தீங்கன்னா சேரன் பீச்சுன்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம அங்கே கிளம்ப போகிறோம். சேரன் பீச்சுக்கு போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போக போகிறோம். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நம்மளை சுற்றி வெறும் பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. சூப்பராக பாருங்க, ரூப்பில் போயின்னு இருக்காங்க. வாவ், அல்டிமேட். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. பாருங்க, ஃபுல்லாக ஹீல்ஸு, ஃபுல்லாக கருமேகமாக இருக்குது. ஃபுல் நேச்சுரல் தான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி அங்கே பாருங்கள், ரெசார்ட் ஒன்று இருக்குது. நம்ம பீச்சு சொல்ல போனால் வந்துடுச்சு. அதுவும் அங்கேருந்து பாருங்கள் பீச்சு. இது ஒரு இடத்துல நம்ம பீச்சுக்கு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் எப்படி சொல்கிறது, ஃபிஷ்ஷிங் அந்த மாதிரி தான். சேம் நம்ம முன்ன 2 பீச்சு பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரி தான் இதுவும். பட் நம்ம இப்போ கொஞ்சம் இன்னும் முன்னாடி போனோம்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி, அது பப்ளிக் பிளேஸ் மாதிரி இருக்குது. அந்த பீச்சுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். பேர் பார்த்தீங்கன்னா சேரன் பீச். ಆ ಸೈಡ್ ಫುಲ್ಲು ಬೀಚ್, ಈ ಸೈಡ್ ರೋಡ್ ನೋಡಿದ್ರು ಮನೆ ನೋಡಿ ಇಲ್ಲೇ ಇದೆ. ಅಕ್ಕೊಂದು ಮಳೆ ಬಂದು ಇದು ಜೊಯ್ತ ಎಲ್ಲ. என்ன பாருங்கள், பீச்சில் வந்து நைட் டைமில் தண்ணி வருதா, இங்கெல்லாம் தண்ணி வந்துடுமா. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து பழைய வீடுங்க இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ரொம்ப டேஞ்சர் தான் இந்த இடத்துல சொல்லப்போனால். ஸோ பீச் இங்கே இருக்குது, வீடுங்களும் இருக்குது. பட் இதெல்லாம் ஃபிஷ்ஷிங் பண்ணுறாங்களா, அவங்க வீடு மட்டும்தான் இங்கே இருக்குது. ஆனால் அதெல்லாம் ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குது போல். பாருங்கள், இப்போவே உங்களுக்கு நல்லா தெரியும் போனால பயங்கரமான ஃபோர்ஸ் இருக்கால. இங்கே பாருங்கள், அதெல்லாம் போட்டு இல்லைன்னா நோடுக்கு ஒரு முச்சிக்கிறாரு. இதெல்லாம் பாருங்கள் போட்டு மூடி வச்சுருக்காங்க. எப்போ என்ன ஆகுன்னே சொல்ல முடியும் இந்த மாதிரி இடத்துலலாம். நம்ம இன்னொரு 1 கிலோமீட்டர் நம்மளுடைய டெஸ்டினேஷனுக்கு போய் ரீச் ஆகிடுவோம். பார்க்கலாம் இங்கேயாச்சும் நம்மளை குளிக்க விடுறாங்களான்ட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா சேரன் பீச்சு. பட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளை ஆட உள்ள, ஏன்னா அலை வந்து ரொம்ப இருக்கிறதுனால. அங்கே பாருங்கள், கண்ட்ரோல் பண்ணுறவங்களாம் அங்கேயே இருக்கிறாங்க. ஸோ பாப்பா கொஞ்சம் பின்னாடி வா. தம்பி ரொம்ப தைரியமாக இருக்கிறான் தம்பி. அலை ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் தண்ணி வந்திருக்கு போல். குளிக்க அலோடு இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேரன் பீச்சில் வந்து ரீச் ஆகிட்டோம். ரொம்ப இங்கே அலையாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறதுக்கெல்லாம் உள்ள இங்கே இருக்குது. அதனால் ரொம்ப அலையாக இருக்குது, பயங்கரமான அலை. இப்போது மழை சீசன் அப்படின்றதுனால தான் நம்மளை ப்ளே பண்ணுறதுக்கு விடலை. பார்க்கலாம், வேறு எங்கேயாச்சும் முன்னாடி போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அங்கேயாச்சும் அட்லீஸ்ட் நம்ம விடுறாங்களான்னு தெரியல. எல்லா இடத்துலையும் இதே மாதிரி நம்ம பல்ப் வாங்கினே இருக்கிறோம். இப்போயாச்சும் ப்ளே பண்ண விட்டால் நல்லா சூப்பராக இருக்கும். பார்க்கலாம். நம்ம இந்த இடத்த விட்டு, அழகான இடத்த விட்டு நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே நம்மளை ப்ளே பண்ண விட மாட்டேருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு 1 கிலோமீட்டரில் அதுவும் அங்கே தெரிஞ்சு பாருங்கள், அந்த இடத்துல நம்ம போய் பார்க்க போகிறோம். விளையாட விடுவாங்களா விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயாச்சும் நம்மளை ப்ளே பண்ண விட்டாங்கன்னா நம்ம ப்ளே பண்ணுறோம் கண்டிப்பாக. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 20 rupees நம்மளுக்கு பார்க்கிங்க்கு சார்ஜ் பண்ணாங்க. பரவாயில்ல, ஓகே தான். பட் இருந்தாலும் அதிகம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இல்லை. சரி, ஓகே, அங்கே போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்மளை குளிக்க விடலை. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஐயோ, இங்கே ஃபுல்லாக வந்து மழை வந்துச்சு. ஸோ அலை வந்து அதிகமாக இருக்கிறனால நம்ம குளிக்க விட மாட்டேருக்காங்க. ஸோ அதனால தான் அங்கே பாருங்கள் ஃபுல்லாக சிப்பியாக இருக்குது. இதோ அண்ணன் எடுத்துகிட்டு வராரு பாருங்கள் அந்த சிப்பி. ஏதோ அவங்க டக்குன்னு அப்படியே பிடிக்கிறாங்க கடலில்.
சரி ஓகே, நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு போக போகிறோம். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். 1 hour later. பாருங்கள் ஃபுல்லாக எவ்வளோ போட் இருக்குது. இதான் கொச்சின் ஹார்பர் மாதிரி தெரியுது. அங்கே பாருங்கள், அது ஏசப்பா இருக்காருங்க. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படியே அந்த இடத்துல. அங்கெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ தான் மேக்ஸிமம் ஒரு 1 hour கிட்ட ஆகிடுச்சு நம்ம வந்து ரீச் ஆகி. கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுருந்தோம். ஸோ இப்போ அதனால் தான் வ்ளாக் பண்ணுறேன். இதான் பைக் பார்க்கிங்கு. எப்படியோ வண்டியை பார்க் பண்ணிட்டு ஹெல்மெட்லாம் வச்சுட்டு நம்ம கிளம்ப போகிறோம். அதுவும் அந்த இடம் தெரிஞ்சு பாருங்கள். அந்த இடத்துல லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு அங்கேருந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லக்கேஜ் எடுத்துக்க சொன்னால் தலைவர் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாரு. எவ்வளோ வெயிட்டாக இருக்குது தெரியுமா லக்கேஜ். நம்மளை டைல் டேடி மட்டும் இல்லைன்னா நம்ம கதை அவ்வளோதான் சொல்ல போனால். இதான் என்ட்ரி. இங்கே டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போகணும். டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம போயிட்டு வாங்க. டிக்கெட் வாங்கிட்டோம். இந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே வைக்கணுமாவா? இந்த டிக்கெட் 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ள வியூ பாருங்கள், இப்படி தான் இருக்குது வியூவு. லக்கேஜ் இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. பேரா கார்த்திக். நம்ம பேக்கை வச்சுட்டு நம்மளுக்கு இந்த டோக்கன் கொடுத்துருக்காங்க. இந்த டோக்கனை மிஸ் பண்ணிட்டா பேக்கு கிடையாது நம்மளுக்கு. ஆக்சுவலி வியூ பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. இந்த டாப் வியூவுக்கு போதான் பார்ப்போம். இதான் ஃபஸ்ட் டைம் நானும் வர்றது. எங்கூர் அனுப்பிச்சிட்டு பிளேஸோ எப்படி இருக்குது இடம்? கண்ணெல்லாம் தம்பு. அவர் என்ன சொல்கிறான்னா கண்ணெல்லாம் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அது எதனாலன்னு சொல்லிட்டு. டபுள் மீனிங்காக எடுத்துக்காதீங்க. இந்த வியூவை பார்த்துட்டு மட்டும்தான். ಅವ್ರು ಹಂಗೆ ಅನ್ಕೊಳ್ತಾರೆ ಗುರು. ಅವರು ಅನ್ಕೊಳ್ಬಿಡು, ನೀನು ಏನಕ್ಕೆ ಆ ಥರ ಹೇಳ್ತೀಯ? நம்மளை நேற்றுலேருந்து ஏற வச்சுட்டே இருக்காங்க. நேற்று அங்கே ಕಿಲಿಯೂರು ವಾಟರ್ ಫಾಲ್ಸ್, ನಿನ್ನೆ ಕಿಲಿಯೂರು ವಾಟರ್ ಫಾಲ್ಸಲ್ಲಿ, ಇವತ್ತು ಇಲ್ಲಿ. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது பிளேஸு. நம்ம இப்படியே நடந்துகிட்டே இருந்தால் மேக்ஸிமம் வீடியோ 2 kg கிட்ட குறைஞ்சிருப்போம். போய் ஃபஸ்ட்டு நம்ம வெயிட் செக் பண்ணோம். முதல்ல இவரோட வெயிட் செக் பண்ணோம் ஃபஸ்ட்டு. நம்ம கூட வரப்போ எவ்வளோ இருந்தார், இப்போ எவ்வளோ இருக்கிறாருன்னு தெரியல. அந்த நாய்ஸை நீங்கள் கேளுங்க. அனுப்புங்களா? க்ளீனாக கேட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். எடிட் பண்ணுறப்போ தான் தெரியும் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் உண்மையிலே எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ட்ராவலும் பண்ணணும், ரெஸ்ட்டே எடுக்கணும், ஃபுட்டும் சாப்பிட்ணும், வீடியோவும் எடுக்கணும், அதை எடிட்டும் பண்ணணும், நெட்வொர்க் வேணும், அப்லோட் பண்ணுறதுக்கு ஒய்ஃபை வேணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லப்போனால். ரொம்ப ஒருத்தர் டயர்டாகி படுத்துட்டாரு. இங்கே தண்ணிக்கு என்ன, வாட்டருக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வெள்ளம். வெள்ளம். இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டருக்கு வெள்ளம்னு சொல்லுவாங்க. இதை எனக்கு எப்போ தெரிஞ்சிச்சுன்னா, நான் சபரிமலைக்கு போயிருந்தேன். அப்போது வெள்ளம்னுவாங்க. நான் கூட ஏதோ நம்ம பாயசத்துக்கு அதுக்கெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அந்த வெள்ளம் தான் கொடுப்பாங்கன்னு நினச்சா, பட் வாட்டர். நாய்ஸ் வருது. அங்கே தான் நம்ம வியூ பாயிண்ட் இருக்குது போல். ட்ரிப் எப்படியோ கரெக்டாக எல்லாம் பிளான் பண்ணுற மாதிரி கரெக்டாக போயிட்டு இருக்குது. கொஞ்சம் அப் டவுன்ஸ் இருக்குது. ப்ரோ நம்ம ட்ரிப் எப்படி பிளான் பண்ணோம், எப்படி போயின்னு இருக்குது? நம்ம பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு வந்து லடாக் பிளான் பண்ணோம். அடுத்து இல்லை வேணாம் பைக் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லடாக்லேருந்து கோவாக்கு பிளான் பண்ணோம். கோவா வேணாம் பட்ஜெட் ரொம்ப இதாக இருக்குது, டேஸ் பத்தாது 2 days அப்படின்னு சொல்லிட்டு சரி கொச்சின் வரைக்கும் போகலாமேன்னு சொல்லிட்டு கொச்சின் பிளான் பண்ணோம். கொச்சினுக்கு போனோம். பட் ஒரே ஒரு பீச்சில் கூட நம்ம காலடி எடுத்து வைக்கல. ரீசன் பார்த்தீங்கன்னா ரெயின்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால் கொச்சினில் காலடியே எடுத்து வைக்க முடியல. ஸோ கொச்சின் முடிச்சுன்னு சரி ஓகே இப்படி வேணான்னு சொல்லிட்டு ஏற்காட்டில் போய் அங்கே கிளியூர் வாட்டர் ஃபால்ஸில் முடிச்சுட்டு அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஈஷாக்கு போகலான்னு பார்த்தோம். ஈஷா கேன்சல் ஆகிடுச்சு, டைம் ஷெடியூல் ரொம்ப டைட்டாக இருந்தனால. அதுவும் முடிச்சுக்கின்னு சரி வேணான்னு சொல்லிட்டு டைரெக்டாக நம்ம கொச்சினுக்கே போயிட்டோம். ஏற்காடு டு கொச்சின், கொச்சின்லேருந்து அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். இப்போ நான் உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறேன் பாருங்கள். உண்மையிலே பயங்கரமான அல்ட்டியாக இருக்குது. வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். எல்லாம் ரெடியாக இருங்க. 3, 2, 1. அட 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 காட் ஆஃப் த ஸ்டேட்னா அது நம்ம கேரளா தான். வாட் ஏ அமேசிங் வியூ. அப்படியே வெயிட் பண்ணுங்க. இன்னும் இருக்கு. இது மட்டும் இல்லை, இன்னும் எக்கச்சக்கமாக இருக்கு. வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குளிக்க அலோடு இருக்கான். பட் இப்போது வாட்டர்ஸ் ரொம்ப அதிகமாக வரனால தான் குளிக்க அலோடு இல்லையா. இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போய்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. ரெடியா எல்லாரும்? 3, 2, 1. வியூ அப்படியே ஃபீல் பண்ணுங்க. வாவ். நீங்கள் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நேம் பார்த்தீங்கன்னா அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ், கேரளா. ஒர்த் ஆஃப் த மணி. ஃபஸ்ட் டைம் இது ஹையஸ்ட் 7th place in the falls in India. How is it bro? நம்ம சார்கிட்ட எப்படி இருக்குதுன்னு கேட்போம். How is this? நல்லா இருக்குது. இட்ஸ் குட். உண்மையிலேங்க வியூ பார்த்தீங்கன்னா வேற லெவல். அல்ட்டி வேற லெவல் பாருங்க வியூ. பார்த்தீங்கன்னா சொல்ல போனால் அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருக்குது. இத்தனை நாள் இந்த இடத்த நம்ம ஏன் வைக்கவே இல்லை, நாட்டில் வைக்கவே இல்லை அப்படிங்கிறதே நம்ம பாருங்களேன். நீங்களே வேற லெவலாக இருக்குது. இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு மனசே இல்லை, அந்த மாதிரி இருக்குது சொல்ல போனால். வா 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 வா. அங்கே உங்களுக்கு தெரியுதுங்களா, அங்கே எல்லோரும் வாக்கிங்கில் போயிட்டு இருக்காங்க. அந்த இடம் என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு அப்டேட் பண்ணோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் வெறும் அங்கே பார்த்தோம். ಬಟ್ ಪಾತಿ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? ಹಾಂ ಚೆನ್ನಾಗಿದ್ದೇನೆ. ನಾನು ಇಬ್ಬರು ಬಂದಿದ್ದೆ ஆக்சுவலி வியூ பாயிண்ட் இருக்குன்னு நினச்சோம். பட் பார்த்தீங்கன்னா இங்கே அதை விட அல்ட்டியாக இருக்குது. நம்ம பாஸ் வேறு எங்கேயே இருக்காங்க. சரி ஆಯ್ತು, வராங்க ಆಯ್ತು. எஸ் ஆகிட்டோம். இதோட வியூ பாருங்க. ಓ ಮೈ ಗಾಡ್. ನೀರು ಕೊಡೋಣ. ಸುಮ್ಮನೆ ಇರಲ್ವಾ ಗುರು? ಯಾಕೆ ನೀರು ಕೊಡುಗರು? தண்ணி கொடுக்காத பாஸ்க்கு தண்ணி கொடுக்குற.
ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து நம்மளது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப் டவுனாகவே இருக்குது, போயிட்டு வர்றது போயிட்டு வர்றது. ಕರೆಕ್ಟಾಗಿ ಸುಮ್ಮನೆ ಫೋನ್ ಕೈಯಲ್ಲಿ சவுண்டு உங்களுக்கு கேட்குதா? நாய்ஸ், ஃபுல் நாய்ஸ். கீழே ரொம்ப பார்த்து போனோம், இல்லை வலிக்கி விட்டுச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஸ்லோலி 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 நம்ம வியூ பாயிண்ட் வரப்போகுது. வந்துருச்சு 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 வந்துருச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்பு அல்டிமேட்டாக போயிட்டு இருக்குது. ரீசன் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் தான், நேச்சுரல் ப்ளஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே சேர்த்து தான். அங்கே தெரிந்து பாருங்கள் படிக்கட்டு, ஸ்டெப்ஸு, ஸ்டெப்ஸில் மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிக்க போகுது. நம்ம எனர்ஜி ஏற்றுக்குன்னா மறுபடியும் நம்ம டயர்ட் ஆயிடுறோம். பைக்கிலேருந்து பெங்களூர் மட்டும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு யுவன் ட்ரக்ஸ் சாங் போட்டு மறுபடியும் நம்ம எனர்ஜி ஏற்றணும், இறக்கணும். ஓ மை காட். ஆக்சுவலி நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். வியூ பார்க்கறதுக்கு அவ்வளோ அல்ட்டியாக இருக்குது. ஓ மை காட். ஐயோ ஐயோ, அங்கே பாருங்க. வெயிட் அண்ட் வாட்ச். கோ ஸ்லோ. நம்ம தருமபுரி ஹைவேயில் வச்சுருப்பாங்க கோ ஸ்லோன்ட்டு, அதே மாதிரி இங்கேயும் வச்சா கரெக்டாக இருக்கும். அப்படியே வெயிட் பண்ணுங்கள், வியூ உங்களுக்கு காட்டுறேன். How was this feel this? Come on. இன்னொரு 1 மினிட்டில் நம்மளுடைய டிஸ்டன்ஸ் ரீச் ஆக போகிறோம். இதனால தான் நம்ம 3 days கண்டினியூவாக ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். $700 kilometers கண்டினியூ ஹார்ட் ஒர்க். அதுக்கான கிடைக்க போகுதுன்ற ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே இங்கே பாருங்கள், அப்படியே இங்கே பாருங்களேன். ஓ மை காட், unbelieve this, really. இது போதும், வேற எதுவுமே தேவையில்லை நம்மளுக்கு. டிராவல் இது ஒன்றே போதும் நம்மளுக்கு, வேற எதுவுமே வேணாம். அந்த ஃபால்ஸ் வந்து அப்படியே அந்த வாட்டர்ஸ் எல்லாம் நம்ம மேலே உள்றப்போ ஓ மை காட், அல்டிமேட். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபோனெல்லாம் நடந்துச்சு, பட் இருந்தாலும் கண்டிப்பாக இதை காமிச்சாகணும். வா பியூட்டிஃபுல், வேற லெவல். எங்கே பார்த்தாலும் அங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், அப்படியே மேலே பாருங்கள். ஓ கேமராவில் சரியில்லை, ஃபுல்லாக வாட்டர் கவர் ஆகிருக்கு, வேற லெவல். ஏன் ரீல்ஸ் ಮಾಡ್ತೀಯಾ? பா ಅಲ್ಲಿ போய் நின்கொள்ளண்ணா. எப்படியோ ஒரு வழியாக நம்ம எல்லாம் குடிச்சாச்சு. அழகான வாட்டர் ஃபால்ஸ் வந்து நம்ம கிளம்ப போகிறோம். மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட முடிச்சுட்டு எல்லா ஃபால்ஸையும் பார்த்துட்டு, பீச்சை பார்த்துட்டு, ஹீல்ஸை பார்த்துட்டு அடுத்து நம்ம பெங்களூர் கிளம்ப போகிறோம். அந்த இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு அழகான ஒரு இடத்த காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஒரு கிறிஸ்டன் கிளியராக இருக்குன்ட்டு. வா இங்கே பாருங்கள், அப்படியே தெரிஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கல்லெல்லாம். சரி வந்துகிட்டே இருந்தோம், அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வழியை பார்த்தோம். சரி அப்படியே உங்களுக்கு காமிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு தான். அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள். சரி ஓகே, நான் என்னென்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். இங்கே
இங்கே பார்த்தீங்கன்னா டீ கடை சொல்லி ஸ்டாப் பண்ணோம். பார்த்தீங்கன்னா இந்த ஜீப்பை பாருங்கள், ஜீப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ கடை செட்டப் பண்ணியிருக்காங்க. வா 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 பயங்கரமாக இருக்குது செட்டப்பு. ஓகே, இந்த வீடியோவை இதோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இது பெங்களூர் டு கொச்சின் ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் ஆகுது. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடு கிட்டே இருக்கோம். நம்ம நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெங்களூர் போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நைட்டு இல்லைனா விடிய காலத்துக்குள்ளே போய் சேர்ந்துருவோம். அடுத்து நான் எந்த ட்ரிப்பு போகிறேன், அடுத்து நான் உங்களுக்கு அப்டேட் தரேன். அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அது வரையும் டாட்டா பை பாய். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் பெல் ஐக்கன். பாய்.